இந்த நேரத்துல யாரு ஞானம் கதவை தட்டுறது? தெரியலையேங்க. ஆர்த்தி, என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்க? என்ன ஏதாவது பிரச்சனையா? உள்ள வந்து சொல்றேன் மாமா. வாம்மா, உள்ள வாம்மா. வா. யாரும்மா இந்த பொண்ணு? இவ எனக்கும் உங்க பிள்ளைக்கும் மருமக, உங்க 2 பேருக்கும் பேத்தி மாமா. உனக்கு மருமகளா? என்ன சொல்ற? அது ரோஹித்தால காதலிச்சு கைவிடப்பட்டவ, ரோஹித்துக்கு மனைவியா வர வேண்டியவ. ஆனா அப்படி வர முடியாம அவனோட பிள்ளைக்கு தாயாய் வந்து நிக்கிறா. அப்படின்னா இந்த பொண்ணு முழுகாம இருக்குதா? ஆமா அத்தை, ரோஹித் கிட்ட ஏமாந்து முழுகாம நிக்கிறா. தலைக்கு மேல தண்ணி போனதுக்கு அப்புறமும் போராடி போராடி மேல வந்து மூச்சு வாங்கி இன்னும் முழுகாம நிக்கிறா. என்னம்மா நடந்தது? கீர்த்தி ஏன் பொறுப்புல தான் இருக்காங்கிறது கேஷவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன வச்சு எப்படியாவது கீர்த்தியை பிடிச்சிடலான்னு ஏன் பின்னாடியே கேஷவ் அலையறாரு. இதுக்கு மேலேயும் கீர்த்தியை சென்னையில வச்சு பாதுகாக்கிறது கஷ்டமான காரியம்னு எனக்கு தோணுது. அங்க இவளை பதுக்கி வைக்கிற அளவுக்கு பாதுகாப்பான இடமும் இல்ல. அதனாலதான் இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட இருந்தான்னா இவ பாதுகாப்பா இருப்பான்னு நினைச்சேன். நான் நினைச்சதுல தப்பு ஒண்ணும் இல்லையே மாமா. சேச்சே, நீ நினைச்சதுல எந்த தப்பும் இல்லம்மா. எப்படி இருக்க முடியும்? தப்பு எல்லாத்தையும் அப்பனும் பிள்ளையும் மொத்த குத்தகம் எடுத்திருக்காங்க. அதுக்காக மாசமா இருக்கிற பொண்ணுன்னு கூட தெரியாம கொலை பண்ற அளவுக்கு முயற்சி பண்ணுவானுங்களா அவனுங்க? இல்ல ஞானம், அவங்க மகா பாதகனுங்க. என்ன வேணா செய்ய துணிஞ்சவங்க. அவனுக்கு எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு நம்ம வீட்லயே ஒரு சாம்பிள் காட்டலையே அவங்க. அதுக்காக இப்படியாங்க? அப்படி என்னங்க அந்த பொண்ணு கேட்டுச்சு? கழுத்துல ஒரு தாலி, வயித்துல இருக்கிற பிள்ளைக்கு அப்பாங்கிற ஒரு அடையாளம், அவ்வளவுதானங்க. சொத்து பத்துல ஒண்ணு பங்கு கேட்கலையாவ? இவ நியாயம் கேக்குறா ஞானம். அதை எப்படி கொடுப்பாங்க அவங்க? நியாயங்கிறதே கருப்பா சிவப்பான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. கொடுக்க மாட்டாங்க. இவ கேக்குறது நிச்சயமா அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனா அத வாங்காம இவளும் விட மாட்டா மாமா. காசு பணத்துக்காக இல்ல, வெறும் நியாயத்தை அடையறதுக்காக வாழ்க்கையே பணைய வச்சவ கீர்த்தி. நியாயம் கேட்ட ஒரே காரணத்துக்காக அப்பாவை இழந்தா, அம்மாவை பிரிஞ்சா, ஆதரிக்கிறதுக்கு ஆள் இல்லாம ஓடி ஓடி திரிஞ்சா. இந்த போராட்டத்துல பாவம் இவ எல்லாத்தையும் இழந்துட்டா. இவளுக்கு கிடைச்சது நான் மட்டும்தான். இப்ப நீங்க. ஐயோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தின்னு தெரியாம நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறேன் மாமா. கீர்த்தி இங்க இருக்கிறதுல உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்லம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஞானோ, என்னங்க கேள்வி இது? எனக்கு என்னங்க பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அத்தை, யாருக்கும் தெரியாம கீர்த்தியை இங்க வச்சு பாத்துக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் பார்க்காத பிரச்சனையாம்மா. நீ கவலைப்படாம கீர்த்தி இங்க விட்டுட்டு போ. கீர்த்தியை பாத்துக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் ஞானத்தை விட்ட ஒரு சரியான ஆளை நீ கண்டுபிடிக்கவே முடியாது. கீர்த்தி எப்படி நியாயத்துக்காக போராடுறாளோ அப்படித்தான் ஞானமும். தனக்காக போராடி, தன் பிள்ளைங்களுக்காக போராடி, தன் பேத்தியங்களுக்காக போராடி
இப்படி போராட்டத்தையே வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்டவ. சரியான ஆள்கிட்ட தான் கீர்த்தியை ஒப்படைச்சிருக்கு. ஆர்த்தி, கீர்த்தி இங்கே இருக்கட்டும், யாருக்கும் தெரியாம நாங்க பாத்துக்கிறோம். ஆமாத்த, தப்பி தவறி இவ இங்க இருக்கிற விஷயம் கேஷவுக்கோ இல்ல ரோஹித்துக்கோ தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் இவளோட உயிருக்கே ஆபத்தாயிடும். அதனால இவ இங்க இருக்கிற விஷயம் உங்க 2 பேரையும் தவிர வேற யாருக்கும் தெரியாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். தெரியாதுமா, கீர்த்தி இங்க இருக்கிற விஷயம் எங்க 2 பேரை தவிர வேற யாருக்கும் சொல்ல மாட்டோம். எனக்கு இவங்க 2 பேரையும் நினைச்சா ஆறவே மாட்டேங்குதுமா. 2 பேரையும் கொண்டு போட்டலான்னு தோணுது. வேண்டாங்க, அப்படி செய்ய வேண்டாம், நினைக்கவும் வேண்டாம். அவ்வளவு ஆத்திரம் வருதுமா. ஆனா நம்ம ஆத்திரம் யார என்ன செய்யும்? குருட்டு ஆத்திரமும் கையாலாகாத கோவமும் நம்மால பேசத்தான் முடியும், வேற ஒன்னும் செய்ய முடியாது. என்ன பேசி பேசி கோவத்தை தணிச்சுக்க வேண்டியதுதான். இல்ல மாமா, கோவத்தை தனிய விடக்கூடாது. கோவம் கடல் மாதிரி வெளிப்படையா கொந்தளிக்கலனா கூட தணல் மாதிரி உள்ளுக்குள்ளேயே எரிஞ்சுகிட்டு இருக்கணும். அந்த கோவம் தான் தப்ப எரிக்கணும், தப்பு பண்ணவங்களை தண்டிக்கணும். சரியா சொன்ன ஆர்த்தி. எல்லாத்துலயும் தோத்தவங்க எதையாவது ஜெயிக்கணும்னா கோவத்தை வச்சுக்கணும். இப்ப கீர்த்தி கோவம் அவ இழந்த எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கும். உங்கள துணையை அடைஞ்சதுல எனக்கு எல்லாத்தையும் ஜெயிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு எல்லாருமே கிடைச்சிருக்கீங்க, ஆனா ஆன்ட்டிக்கு எல்லாமே போயிடுச்சு. என்னம்மா சொல்ற? என்ன ஆர்த்தி இது? அது ஒண்ணும் இல்ல மாமா, கீர்த்திக்கு நான் பாதுகாப்பு கொடுத்த குத்தத்துக்காக கேஷவ் என்னையும் அனன்யாவையும் வீட்டை விட்டு விரட்டிட்டாரு. என்னது? வீட்டை விட்டு விரட்டிட்டானா? ஆமா மாமா, கட்டின புருஷனுக்கும் பெத்த பிள்ளைக்கும் விரோதமா நடந்துக்கிறேனா, அவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறேனா. அதனால எனக்கு அவர் வீட்டுல இடம் இல்லையா, அனுப்பிட்டாரு. இப்ப நானும் அனன்யாவும் எங்க அப்பா வீட்டுல தான் இருக்கோம். அனுவை அப்பா கிட்ட விட்டுட்டு தான் நான் கீர்த்தியை கூட்டிக்கிட்டு இங்க வந்தேன். என்னது அநியாயமா இருக்கு? தப்புன்னு சொன்னா வீட்டை விட்டு விரட்டுவானா? ஒரு பொண்ணை கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சவரு வேற எப்படி நடந்துக்குவாருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒன்னும் இது பெருசா அதிர்ச்சியா இல்ல. கீர்த்தி இருக்கிற விஷயம் கேஷவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுங்கிறப்பவே நான் இதுக்கு மென்டலா தயாராயிட்டேன். சரிம்மா, நாளை காலையில இதுக்கு நான் முடிவு கட்டுறேன். போங்க, எல்லாரும் உள்ள போய் தூங்குங்கம்மா. இல்ல மாமா, கீர்த்தி இங்க இருக்கட்டும், நான் இப்பவே போயாகணும். இந்த நேரத்துலயாம்மா? பரவாயில்ல அத்தை, நான் கார்ல தான் வந்திருக்கேன், போயிடுவேன். ஒருவேளை கேஷவ் மறுபடியும் அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்து நான் அங்க இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா, ஒருவேளை நான் கீர்த்தியை ஒளிச்சு வைக்கதான் எங்கேயோ போயிருக்கேன்னு என்ன தேடி அலைய ஆரம்பிச்சிருவாரு. ஏன் இங்கேயே வந்தாலும் வரலாம், பிரச்சனை ஆயிடும். அதனால நான் இப்பவே கிளம்புறதா நல்லது. அதுவும் சரிதான்மா, நீ கிளம்பு. அவன் ரொம்ப ஆட்டம் போடுறான்மா, அவனை வழிக்கு கொண்டு வர நான் ஏற்பாடு பண்றேன். அவனா நானான்னு பாத்துறேன். நாளை காலையில நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு, அவன் தானா அடங்குவான். சரி மாமா, நான் கிளம்புறேன், போயிட்டு வராத்த. ஜாகிரதையா போயிட்டு வாம்மா. கீர்த்தி, அத்தையும் மாமாவும் உன்னை நல்லபடியா பாத்துப்பாங்க. நான் போயிட்டு வரட்டுமா? சரிங்க ஆண்டி. நான் வழி அனுப்பிட்டு வரேன். ஜாகிரதையா வண்டி ஓட்டிட்டு போம்மா. சரிங்க மாமா. சாப்பிட்டியம்மா? சாப்பிட கொடுக்கும் ஏதாவது? இல்ல, அதெல்லாம் வேண்டாம். சரி வா, படுக்கிறதுக்கு பாய் தலைனையை கொண்டு வரேன். தேங்க்ஸ் சார். எதுக்கு மும்முவை பார்க்கணும்னு சொன்னாருன்னு தெரியலையே. குட் மார்னிங் சார். என்னையா வருது? கூப்பிட்டு விட்டா தான் வருவியா, இல்லைன்னா வரமாட்டியா? சார் அப்படியெல்லாம் இல்லை சார், ஆஃபீஸில் கொஞ்சம் கடுமையான வேலை, அதோட எங்கள் பாஸோட பர்சனல் ஒர்க் வேற, அதான் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு சார். சரி, மும்மு இருக்கான ரூம்ல? தெரியல சார், நான் இன்னும் மேலே போகல சார். என்ன விஷயமா வர சொன்னீங்கன்னு தெரியாம எதுக்கு அனாவசியமா மேலன்னு கீழே நின்று. சரி வா, மேலே போவோம். உன்னைய மும்மு வச்சுட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வா. ஓகே சார், வாங்க. யோ வருதே, கூப்பிடியா அவனை? என்ன அறிவு, கையில விசிறி வச்சுட்டு தூங்குனா எப்படி காத்து வரும்? வீசிக்கிட்டே தூங்க வேண்டியதானே? முட்டா, வீசிக்கிட்டே இருந்தா எப்படா தூக்கம் வரும்? தூங்கிட்டு இருக்கும்போது எப்படா வீச முடியும்? ஏண்டா வரது, கனவுல கூட வந்து நீ தெளிவா கொஸ்டின் கேட்க மாட்டியா? லூசு பேல. டேய், கனவுலடா, நினைவு.
வரதுடா. டேய் ஆ. கனவுல தான் வந்தேன்னு பார்த்தா காலங்காத்தால ஓ மூத்திரம் முழிக்கிறமா ஏன்டா அப்படி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? ஏய் காலங்காத்தால இல்ல, விட்டா சாயங்காலம் ஆயிரும்டா. சாயங்காலம் சரவணன் சாரும் அனிதா மேடம் வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா. எந்திரி. வா. டேய் லூசு, முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. வணக்கம் சார். வணக்கம் மேடம். என்ன மும்மு, வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? கோயிங் வெல் சார். எந்த வேலையை சொல்ற நீ? நீங்க எந்த வேலையை கேட்குறீங்க? கம்பெனி வேலையை தான் கேட்குறேன். அதை தவிர மற்ற வேலையெல்லாம் பார்க்குற போல இருக்கு. கம்பெனி பக்கம் ஆளையே காணோம். கம்பெனி பக்கம் வராட்டாலும் கம்பெனி வேலையை தானே சார் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கே தெரியாம அப்படியே கம்பெனி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அளவு மேடம் கூடவே இருக்கணும், அவங்க எது கேட்டாலும் செஞ்சு கொடுக்கணும். அதான் உங்க வேலையை நீங்க தானே மேடம் சொன்னீங்க. அந்த வேலையை தானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நேற்று கூட அளவு மேடம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி ஊருக்கு போகிறேன் கூட வாங்க, வந்து பஸ் ஏற்றி விட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரின்னு போய் ஏற்றி விட்டு வந்தேன். ஆமாம், அளவு மேடம் வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்களாமே. ஏன் சார்? ஏன்னா உங்ககிட்ட சொல்லலையா? என்கிட்ட சொல்லாமல் இருப்பாங்களா? நான் தான் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆச்சேன் சார். எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க என்கிட்ட மறக்கவே மாட்டாங்க. அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அங்கே போய் இருக்க வேண்டிய சூழ்நிலையா, அதனால வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதான் காரணம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு எங்களை கேட்டுட்டு இருக்கீங்க? அப்படி இல்லை மேடம், என்கிட்ட பர்சனலாக பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்குவாங்க. கம்பெனிக்கிட்ட அப்படியெல்லாம் ஷேர் பண்ண முடியாது இல்லையா? அதான் அளவு மேடம் என்கிட்ட சொன்ன காரணமும் உங்ககிட்ட சொன்ன காரணமும் ஒரே காரணமானு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கேட்டேன் மேடம். ஒரு டிடெக்டிவ் மைண்டு எப்போவுமே எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கணும் மேடம். அப்போ தான் மறைஞ்சிருக்கிற உண்மையை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் சார், நீங்கள் என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தீங்கன்னு என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லையே. ஒன்றும் இல்லை மும்மே, சும்மா தான் இந்த பக்கமாக வந்தோம். உன்னையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, அதை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். சரி நான் கிளம்புறேன். சார், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன பார்க்க வந்தீங்க சரி, இந்த வரது வர கூட கூட்டி வந்திருக்கீங்க, ஏன் சார்? ஏய் சார் உன்னை பார்க்க வந்த மாதிரி நான் போய் சாரை பார்க்க கூடாதா? டிடெக்டிவ்ங்கிறதுக்காக வந்தது போனதெல்லாம் துப்பறிவியாக்கும். போ, விட்ட இடத்துல இருந்து தூக்கத்தை கண்டினியூ பண்ணு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஒரு அட்வைஸ். அது நீ கிளம்பு. போலாம். போங்க சார். சம்பந்தமெல்லாம் வந்திருக்கேன், சும்மா பார்க்க வந்தேன்னு சொல்கிறேன். பணக்காரன் சும்மா படியேறி பார்க்க வர மாட்டானே. இந்த வரதும் கூட வந்திருக்கான். சம்திங் ராங். என்ன சார், என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும், மும்முவை வச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் வான்னு என்னைய வர சொன்னீங்க. இப்போ என்னடானா ஒண்ணுமே பேசாம திரும்பி வந்துட்டீங்க. ஒன்றில் வருது, அலமு திடீர்னு வேலையை விட்டு போயிட்டா. ஆமா, அந்த மும்மு போய் பேசுறப்ப கவனிச்சேன். ஏன் சார் வேலையை விட்டு போனாங்க? தெரியல வருது, பர்சனல் இஷ்யூன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவள் எதுக்காக வேணாலும் போட்டோம், அது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அருணாச்சலத்தை பழி வாங்குறதுக்கு அவளை ஒரு கருவியாக பயன்படுத்தணும், அதனால தான் அவளை என்னோட கண்காணிப்பிலே வச்சுக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் தப்பிச்சிட்டா. அவளை கண்காணிக்கிறதுக்கு இந்த மும்முவை ஏற்பாடு பண்ணலாம். அந்த விஷயத்தில் உன்னோட யோசனை கேட்கலான்னு தான் உன்னையும் நான் இங்கே வர சொன்னேன். ஆனால் இந்த மும்மு அவளோட ஆளாக இருப்பான் போல இருக்கு. அவனை இந்த காரியத்தில் இறக்கி விட்டா நமக்காக அவன் அலமுவை கண்காணிக்க சொன்னா, அலமுக்காக அவன் நம்மளை கண்காணிப்பான். அதனால தான் நான் எதுவும் பேசாமல் வந்துட்டேன். அனிதா, மும்மு இனிமேல் சரி வர மாட்டான், அவனை கழட்டி விட்டுறலாம். சரிப்பா. ஏன் வருது? அந்த அலமுக்கு குடும்ப பிரச்சனைன்னு சொல்றாளே, அப்படி என்ன குடும்ப பிரச்சனை அவளுக்கு? வேற என்ன சார், யாரு அதிகாரத்தை கைப்பற்றுறதுங்கிற அதிகார போட்டி தான். ஒரு பக்கம் கேசவ் சார் அருணாச்சல சார் முட்டிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அகஸ்டின் சாரோட ஒரு பொண்ணு ஓடி போயிடுச்சு, இன்னொரு பொண்ணு காணாம போயிடுச்சு. அவரு கலங்கி போய் உட்காந்துருக்காரு சார். அந்த குடும்பத்துல இருக்க ஒவ்வொரு ஆளும் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டி தன்னால பொறி கலங்கி போய் சுத்திக்கிட்டு இருக்குங்க சார். என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் கொஞ்சம் கொளுத்தி போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. அதெல்லாம் போட்டோம். இப்ப அலமு கிராமத்துக்கு போயிட்டா, அருணாச்சலமும் அங்கதான் இருக்காரு. அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமே. அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார், அந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு தரேன். அவ்வளவுதான் வருது, அதுக்கு தான் இந்த மீட்டிங். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன சார் பண்ண போறீங்க? இல்ல தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்கலாமேன்னு தான் கேட்டேன். அது எதுக்கு வருது உனக்கு? நீ இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடு போதும். முதலாளி இங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் சார் இருக்கீங்க. வர சார், வர. ஆமா.
அன்சிகா, இதுதான் நம்ம வீடு. உனக்கு பிடிச்சிருக்கான்னு சுத்தி பாரு. போ. குட்டியா இருக்கு. அவ்வளவு தண்ட கண்ணா எங்க வசதி. சரி, உனக்கு நம்ம வீடு பிடிச்சிருக்கா? குட்டியா இருந்தாலும் வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்னைய நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. நாங்க வேற என்னமா செய்ய முடியும்? நேத்தா நீ பாத்தியே, உங்க அப்பாவுக்கு எத்தனை தடவை போன் ட்ரை பண்ணோம், உங்க அப்பா போன் கிடைக்கவே இல்ல. இன்னொரு பக்கம் அந்த கோடீஸ்வரி ஆளுங்களோட வந்துருவாளுங்கிற பயம் வேற. அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்துட்டோம். இங்க உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. பாப்பாவோட நீ சந்தோஷமா இருக்கலாம். எனக்கு அப்பா அம்மா கிட்ட போகணும். போலாமா? இப்பதானே வந்திருக்கோம். எனக்கு போகணும். அங்கிள், எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க. நான் பேசி எங்க அப்பாவை இங்க வர சொல்றேன். போன் தானே, கண்டிப்பா பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீ போய் பிரஷ் பண்ணிட்டு வந்துரு. அப்பா கிட்ட பேசும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல. சங்கரி, அவ பிரஷ் பண்ண ஹெல்ப் பண்ணு. சரி குட்டி, ஆன்ட்டி உனக்கு பிரஷ் பண்ணி விடுறா. வா. ஹன்சி எங்க? அவர் டாய்லெட் போயிருக்காங்க. இது சரியா வருமா சங்கரி? எது? அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைக்காம நம்ம தேவைக்காக அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டோமே, அது. ஏங்க, என்ன திடீர்னு? மைசூர் லாட்ஜ்ல வச்சு எல்லாமே யோசிச்சு தானே நம்ம அன்சிகாவை கூட்டிட்டு வந்தோம். இல்ல, நீயும் நம்ம வீடுங்கிற, அந்த பொண்ணு உங்க வீடுங்குது. அந்த பொண்ணு இந்த வீட்டோட ஒட்டுமான்னு தெரியல சங்கரி. பாரு, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே எங்க அப்பா அம்மா கிட்ட போகணும், போன் போட்டு கொடுங்கன்னு ஆரம்பிச்சிடுச்சு. ஏங்க, சின்ன பொண்ணு தானே, அப்பா அம்மாவை தேடதான் செய்யும். கொஞ்ச நாள் நம்மளோட இருந்தா அவ எல்லாத்தையும் மறந்துடுவா. அந்த நம்பிக்கையில தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்ததே. கொஞ்ச நாள்ல நம்மளோட ஒட்டிக்குவால. ஒட்டிக்குவாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா நம்மளோட சுயநலத்துக்காக நம்ம பண்ண இந்த காரியம் சரியான காரியம் இல்லைங்கன்னு மட்டும் என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குங்க. எனக்கும் அந்த உறுத்தல் இல்லாம ஒண்ணும் இல்ல. ஆனா நமக்கு வேற வழி இல்லையே. ஜாதி விட்டு ஜாதி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக இப்படி யார் துணையும் இல்லாம எவ்வளவு அவஸ்தைப்பட வேண்டியது இருக்கு பாருங்க. உண்மைதான். ஜாதி கெட்ட காதல்னு நம்ம காதல ஜாதிக்காரங்க எல்லாருமே எதிர்த்தாங்க. நம்ம ஊரை விட்டு ஓடி வந்து இந்த ஊர்ல ஒரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். வருமானத்துக்காக கிடைச்ச வேலைக்கு நீயும் போன, நானும் போனேன். பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் 2 பேருமே வேலைக்கு போயிட்டா பாப்பாவை யார் பாத்துக்கணுங்கிற பிரச்சனை வந்துச்சு. சொந்த ஜாதிலே கல்யாணம் பண்ணிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. பாப்பாவை அம்மா வீட்லயோ அக்கா வீட்லயோ விட்டுட்டு நம்ம நிம்மதியா வேலைக்கு போயிருக்கலாம். ஜாதி விட்டு ஜாதி காதலிச்சு கல்யாணம் பண்ணதுனால நமக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போயிடுச்சுங்க. குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆயாவை ஏற்பாடு பண்ணலாம்னா நம்மளோட வருமானத்துக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. ஒவ்வொரு மாசமும் குழந்தைக்கு பால் பவுடர் வாங்குறதுலயே மொழி பிதுங்குது. இந்த நிலைமையில நம்ம மைசூருக்கு சாமி கும்பிட போன இடத்துலதான் அன்சிகாவை பார்த்தோம். நம்ம குழந்தைய அந்த திருடிக்கிட்டே இருந்து அவதான் காப்பாத்தலன்னு சொன்னியா? அது மட்டும் இல்லாம அன்சிகா ஆதரவு இல்லாம இருந்தாளா? அப்பவே எனக்கு டக்குன்னு தோணுச்சு, நம்ம குழந்தைய பாத்துக்கிறதுக்கு அன்சிகாவை இங்க கூட்டு வந்து வச்சுக்கலாமேன்னு. எனக்கு என்னமோ அப்பவும் சரி இப்பவும் சரிங்க, மனசு சங்கடமா தாங்க இருக்கு. இவளே சின்ன பொண்ணுங்க, இவ எப்படி நம்ம குழந்தைய பாத்துப்பா? வேற வழி? இத பாரு சங்கரி, அன்சிகாவை விட்டோம்னா நம்ம குழந்தைய பாத்துக்கிறதுக்கு வேற ஆளே கிடையாது. அன்சிகாவை அவங்க அம்மா அப்பா கிட்ட அனுப்பாம நாமளே வச்சு மெயின்டைன் பண்றதுதான் இதுக்கு ஒரே வழி. என்ன சொல்ற நீ? சரிங்க. அவ்வளவுதான். அன்சிகாவுக்கு அவளோட அப்பா அம்மா ஞாபகமே வராம மறக்கடிச்சு அவளை நம்ம வீட்லயே நிரந்தரமா தங்க வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சரியா?